Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல் 7th சம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு லைன் செக்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஏ பி. அதில் ஏவோட பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2,3. பியோட பாயிண்ட் வந்து எனக்கு 2,1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பியோட சைடில் இருந்து ஒரு 25% வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி சின்னுட்டு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கொண்டு வராங்க. அந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு தெரியாது, அது எனக்கு ஏ பின்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த சிங்கிற பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஏபியோட லென்த் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா டிஸ்டன்ஸு அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு √x2 - x1 to the whole square plus y2 - y1 to the whole squareங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை x2 y2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு √x2 வந்து எனக்கு 2 மைனஸ் x1 வந்து -2, அப்படின்னா -2 to the whole square plus y2 வந்து எனக்கு 1 மைனஸ் y1 வந்து எனக்கு 3 to the whole square ஈக்குவல் டு √2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், அப்படின்னா 2 + 2 to the whole square ப்ளஸ் 1 - 3 வந்து எனக்கு -2 to the whole square ஈக்குவல் டு √2 + 2 வந்து 4, அப்படின்னா 4 to the whole square ப்ளஸ் -2 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 4 கிடச்சிடும். அப்படின்னா ஈக்குவல் டு √4² வந்து எனக்கு 16 + 4, அப்படின்னா √20ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 20க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா 2 10s are 20, 2 5s are 10, அடுத்தது ஒரு 5. இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், கொஷினில் வந்து பாயிண்ட் வந்து -2, -3 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். அப்படின்னா இங்கேயும் எனக்கு -3 வரும். y1 வந்து அப்படின்னா எனக்கு 1 + 3 மாதிரி, அப்படின்னா இது வந்து 4². அப்படின்னா இங்கே எனக்கு 16 வரும், இங்கே 16, அப்படின்னா √32ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த √32க்கு வேல்யூ கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கிறேன். அப்படின்னா 2 16, அடுத்து 2 8, அடுத்து 2 4, அடுத்து 2 2, 2 1. இதை நான் வந்து ரூட்டுக்குள்ளே எழுதுனேன்னா இது எதோட டிஸ்டன்ஸ்னால் ஏபியோட டிஸ்டன்ஸ். அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × 2 × 2 × 2 × 2, அப்படின்னா 2 2 கம்பைன் பண்ணேன்னா 2² × 2² × 2ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இதை ரூட்டை எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறப்ப √2² × √2² × √2ன்னு இருக்குது. இங்கே ஸ்கொயர் ரூட் எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா 2 × 2 × √2ன்னு இருக்கும். அப்படின்னா எனக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னா 4√2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா 25% ஆஃப் ஏபிங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ. அப்படின்னா 25%ங்கிறப்ப எனக்கு பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து எழுதணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். இன்ட்டு ஏபியோட வேல்யூ எனக்கு 4√2ன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது 4 1s are, இது 4 × 25s are, அப்படின்னா எனக்கு 25 கேன்சல். அப்படின்னா பிசியோட வேல்யூ எனக்கு √2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே நான் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா m/n கண்டுபிடிக்கணும். m/n வந்து கண்டுபிடிக்கணும்னா ஏபி வந்து எனக்கு m, அடுத்தது பிசி வந்து எனக்கு n. அப்படின்னா ஏபி டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து எனக்கு 4√2 டிவைடட் பை பிசி வந்து எனக்கு √2. அப்படின்னா எனக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா ஏபி இஸ் டு பிசி இஸ் ஈக்குவல் டு 4:1ன்னுட்டு எனக்கு கிடச்சிடும். இப்போ நார்மலாக வந்து நம்ம பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பி இல்லாமல் எனக்கு பி வந்து இருக்கு. அதனால் பிக்கு பதிலாக பின்னுட்டு செக்ஷன் ஃபார்முலா மாற்றிக்கிறேன். செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கிறேன். m × x2 + n × x1 டிவைடட் பை m + n, m × y2 + n × y1 டிவைடட் பை m + n. இங்கே எனக்கு எம்மோட வேல்யூ வந்து 4, என்னோட வேல்யூ வந்து 1ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல இது வந்து எனக்கு ஏங்கிற பாயிண்ட்டு தான் வந்து எனக்கு x1 y1. ஏங்கிற பாயிண்ட் என்னென்னா -2, -3, அதான் வந்து எனக்கு x1, y1. அடுத்தது சிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா a, b, அதான் வந்து எனக்கு x2, y2. இப்போ அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணனா b இஸ் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ வந்து 4 × x2 வந்து எனக்கு a ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 1 ×
x1ஓட வேல்யூ -2 டிவைடட் பை m + nங்கிறப்ப எனக்கு 4 + 1 கமா mோட வேல்யூ வந்து 4 இன்ட்டு y2ஓட வேல்யூ b ப்ளஸ் என்னோட வேல்யூ 1 இன்ட்டு y1ஓட வேல்யூ எனக்கு -3 டிவைடட் பை 4 + 1. அப்படின்னா பியோட வேல்யூ வந்து எனக்கு டயக்ராம்லேயே பார்த்தோம். பியோட பாயிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க 2, 1. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 பிக்கு பதிலாக 2, 1 ஈக்குவல் டு 4 × a வந்து எனக்கு 4a 1 × -2 டிவைடட் பை 4 + 1 வந்து 5. அடுத்து 4 × b வந்து 4b 1 × 3 வந்து -3 டிவைடட் பை எனக்கு 4 + 1 வந்து 5. இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணுறேன். 2 = 4a - 2 டிவைடட் பை 5. y ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸ் 1 = 4b - 3 டிவைடட் பை 5. இதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா 2 × 5 வந்து 10. அப்படின்னா 10 = 4a - 2. இந்த -2 இங்கிட்டு போச்சுன்னா +2 ஆகும். நான் 4a = 10 + 2. அப்படின்னா 4a = 10 + 2 வந்து 12. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணேன்னா இது 4 1s இது 4 3s. அப்படின்னா ஏவோட பாயிண்ட் வந்து எனக்கு 3 கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த 5 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் 1 × 5 வந்து 5. அப்படின்னா 5 = 4b - 3 -3 இங்கிட்டு வர்றப்போ +3 ஆகும். அப்படின்னா 4b = 5 + 3. நான் 4b = 5 + 3யோட வேல்யூ 8. அப்படின்னா இது 4 1s இது 4 2s. அப்படின்னா பியோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா சியோட பாயிண்ட்டை நான் a, bன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்படின்னா c = எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3, 2 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.